கூட இருக்கிற மனிதர்களை சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். போராடி சாவறது இல்லை, உயிரோட இருக்கிறது தான் போராட்டம் என்பதனை புரிந்து கொண்ட குழந்தை. நான் இப்போ சொல்றேன் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுங்க, இந்த வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிறது. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. கதை முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆறு காட்டு மழையில வருது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அதுல ஒரு உயிர் மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்குது, அதுக்கு பேர் தவளை. செம ஜாலியா இருக்குது. ஏன்னா அதுக்கு நீந்தவும் தெரியும், அதுக்கு பாயவும் தெரியும், அதுக்கு தவவும் தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்கு ஜாலியா இருக்குது. பக்கத்தில் ஒன்று வந்து விழுந்துச்சு, தொப்புன்னு. திரும்பி பார்த்தா தேளு. இப்போ இங்கே நிறுத்துறேன் கதையை. நாம எல்லாம் தவளை, ஓகேவா? நமக்கு வாழ தெரியும், ஓரளவு நிலைநிறுத்தி கொள்ள தெரியும் நம்மை. நாம் எல்லாம் தவளை. நம்ம பக்கத்தில் வந்து விழுந்துச்சுல்ல, அந்த தேளு தவளை கிட்ட பேசுது. எனக்கு நீந்த தெரில, நீ நல்லா நீந்துற, என்னை கூட்டிகிட்டு போய் அக்கறையில் விட்டுறியா? தவளை புத்திசாலி. நான் என்ன லூஸா, உன்னை முதுகில் வச்சுக்கிட்டு நீ கொடுக்க வச்சிருக்க, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன்ப்பா அப்படின்ச்சு. இந்த தேள் சொல்லிச்சு, நீ லூஸு தான், நான் உன் முதுகில் ஏறிட்டேன்னா நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே செத்து போவேன், காப்பாற்று என்ன. இப்போ தவளைன்னு சொன்னது நாம. தேள் யார் தெரியுமா? நம்மளை பெத்தெடுத்தது, நமக்கு பிறந்தது, நமக்கு வாச்சது, நமக்கு வாச்சதுக்கு வாச்சது, நாம் எங்கேயாவது போய் சேர்ந்ததுனால வந்து சேர்ந்தது, அது சேர்ந்ததுனால வந்து சேர்ந்ததுங்க. அதுங்க தான் அது. அது சொல்லிச்சா என்னை ஏற்றிக்கொண்டு நம்மளை தான் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாமே. எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆகிறோம். என் பையங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பானா கொலை வெறியில் இருப்பேன் நான். என்னடா அப்படி வந்து நிற்பான் இல்லை முன்னால், இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கையில் குழந்தைய தூக்கிட்டு வெள்ளை டவலை சுற்றிட்டு தூக்கிட்டு வந்தல, அந்த மூஞ்சில் நிற்பான். என்னன்னு திட்டுறதவனை. நான் அந்த பிள்ளை பேசுனதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். ஏய் உன் வயசு விடா பேசிட்டு இருக்கான் தெரியுமா? அம்மா சே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம், ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். அவன் சொன்னான். இப்போ நான் காட்டுறேன். முதுகில் ஏற்றிக்கிச்சிங்க தவளை. போகுது நடு ஆறு, தழும்புது. தழும்பும்போது பின்னால் அது கொடுக்க தூக்குது. அது தூக்குறத இதுக்கு புரியுது. இப்போ இது சொல்லுது, பயப்படாத, எனக்கு நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். இவ்வளோ பணிவாக ஆத்தங்கரையில் பேச முடியாதுங்க. ஆத்தங்கரையில் ஃபோர்ஸாக பேசலாம், ஆற்றுல முதுகில் ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சாஃப்டாக தான் பேசணும். புரியுதா? வேறு வழி கிடையாது. டோன்ட் வரி, நான் உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு இது சீக்கிரமாக நீந்தது பாருங்கள். 2 அடிங்க தாண்டறதுக்குள்ளே கொட்டிருச்சிங்க நடு மண்டையில். மூழ்குதுங்க தவளை. மூழ்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்கிற அந்த டைலாக்கை சொல்லிச்சிங்க. நியாயமா? நானா வந்த உன் வழிக்கு, நீ தானே வந்த, ஹெல்ப்புன்னு கேட்டல, செஞ்சல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இப்படி நான் இப்போ சாவ போகிறேனே. இதெல்லாம் டைலாக் நம்ம எல்லாரும் சொல்கிறது. இதில் தேள் சொன்ன டைலாக் தான் இன்றைக்கி மெசேஜ். தேள் என்ன டைலாக் சொல்லிச்சுன்னா, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் சுபாவம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம கூட இருக்கிறது தேளா, பாம்பா, பன்னியா, நாயா, நரியா, யானையா, சிங்கமா, புலியா, மனுஷனா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதுகில் ஏற்ற மாட்டோம்ல, கூடவே வாழ்ந்துருவோம்ல, சாவ மாட்டோம்ல, சாவடிக்க மாட்டோம்ல. புரிஞ்சுக்கிறது. யாரையும் நான் சொல்கிறேன், எப்போ தெரியுமா அந்த டிட்டர்மினேஷன் வரும்? யாரையும் திருத்தணும்னு கிளம்பிடாதீங்க, யாரையும் திருத்த முடியாது. இந்த புருஷமார்கள் இருக்கிறாங்க சார், ஐ எம் சாரி டு சே திஸ், 25 வருஷமா சார் ஒரு டைலாக், திருந்தவே மாட்டியா? புருஷன் கேட்பார் பொண்டாட்டியை பார்த்து. நான் அந்த புருஷ மார்க்கெட்டெல்லாம் கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா? உங்கள் ஒய்ஃப் என்ன எழுதப்பட்ட ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? அவள் அப்படி தான் இருப்பாள், அது அவள் இயல்பு. குர்ஆன் சொல்லுகிறது, கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள்.
உடைந்து போவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும்ல. இதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதுதான் இன்றைக்கு the only way. இன்னொரு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன். இது எல்லாம் நான் பேசுறது எல்லாம் செல்ஃபுக்கு, நான் கூட்டத்துக்கே பேசல, இண்டிவிஜுவலுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இது மூங்கில் காடுதான், ஆனால் என் கண்களில் எல்லாம் புல்லாங்குழலாக தெரிகிறீர்கள். இது இண்டிவிஜுவலுக்கானது. விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? வடக்கு முகம் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெயமோகன் எழுதுறார். அதுல ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன். நான் பிரார்த்திக்கிறேன் அந்த காட்சி உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும். எது புரிய வேண்டுமோ அது புரிய வேண்டும். இந்த ஒரு பாலைவன ரோஜாக்கள் என்ன படம் தெரியல, பாலைவன சோலை என்னன்னு படம் தெரியல. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் எனக்கு இந்த பயண வெற்றி. பாருங்க, மகாபாரத காட்சி. பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார், முள் படுக்க. சாயந்தரம் வருது, சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரம், வானம் கொஞ்சம் அப்படி சாயுது. அந்த டைம்ல ஒரு பெண் வரா. அவ பெண் வந்து சொல்றா, பீஷ்மா, ரத்தமெல்லாம் வற்றி போய்விட்டது. இனி நீ எழுந்து நடமாடவோ சொல்லவோ எதுவும் இல்லை. நீ இச்சா மரணதாரி. நான் உன் உயிரை எடுக்க முடியாது. போதும் மகனே, வா போகலாம். மரண தேவதை. உடனே பீஷ்மர் கேட்கிறார், யார் நீ? நான் மரண தேவதை. இங்க பார், போ, எனக்கு இன்னும் சாக விருப்பம் இல்லை, நான் சொல்லும் போது வா போ. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் சாவார். இவ்வளவு காயங்களோடு கிடைக்கிறாயே, நீ வா போகலாம், நான் சொன்னல நீ போ. போயிட்டா. இப்படி கண்ணை மூடி படக்கிறாரு. ஏதோ ஒரு சலசலப்பு. கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஒரு அசைவு தெரியுது. நீல நிறம் மேலே இருக்கு. அந்த நீல நிறம், அந்த நீல நிறத்தில் ஒரு ஆடை அப்படி பறக்குது. அப்படி ஒருத்தி நிற்கிறா. ஹே பீஷ்மா அப்படின்னு கூப்பிட்றா. கண்ணை விழிச்சு சொல்கிறாரு, போ சொன்னல, இன்னும் நீ போலியா? நான் இப்பொழுது தானே வந்தேன். யார் நீ? நான் அம்புகளின் தேவதை. ஏன் வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் பீஷ்மா. மரண தேவதை புறப்பட்டவுடன் எங்கே நான் நன்றி சொல்வதற்குள் நீ இறந்து போவாயோ என்று எனக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் உன் மரணத்திற்கு முன்னால் உனக்கு நன்றி செலுத்திவிட வேண்டும் என்று வந்தேன். நீ எதற்கு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தவறியதே இல்லை. பகைவர்களின் நெஞ்சை உன் அம்பு பிளக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற குருதி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். நன்றி பீஷ்மா. சரி, உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், நீ போ. கிளு 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 கிளுன்னு சிரிக்கிறா. பீஷ்மர் கண் திறந்து பார்த்து, என்ன சிரிப்பு சரியில்லை? ஹே பீஷ்மா, உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களை எனக்கு தெரியும். உன் பகைவர்களையும் எனக்கு தெரியும். நில். அப்படி சொல்லி போறா. நில். என்ன? நீ அம்புகளின் தேவதை கிடையாது. நீ அம்புகளின் தேவதை என்பது சத்தியமானால் உனக்கு நான் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் நான் வீரன். என் அம்புகளினால் பிளவுபட்ட ரத்தம் கிடைத்து உனக்கு அவிசு கிடைத்து நீ பலனடைந்திருக்கிறாய். என் பகைவர்களை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் அம்புகளை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் நண்பர்களை உனக்கு எப்படி அடி தெரியும்? நீ போய் சொல்லுகிறாய். நீ யார் என்று சொல் என்றவுடன் அம்புகளின் தேவதை கலகல கலகல என்று சிரித்துக் கொண்டு சொன்னாலாம், ஏ பீஷ்மா, நண்பர்களுக்கு என்றே எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? நான் நடுங்கி போனேங்க அதை படிச்சு. ஒவ்வொருவரின் அம்பரா துணியிலும் நண்பர்களுக்கு என்றும் அம்புகள் காத்திருக்கின்றன. இந்த காலத்தில் இந்த நண்பர்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாவர்களையும் மீறி 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 நான் யாரையும் மதித்துதான் வர வேண்டுமே தவிர மிதித்து வரக்கூடாது என்று நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. யார் வலிமையானவர்கள், யார் வல்லமையானவர்கள்? இந்த உலகத்தில் நிறைய வலிமையானவர்களை நான் பார்க்கிறேன். வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் என் பேச்சின் நோக்கம். வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளை வெற்றிகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெற்றிகளாக அதை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி? என்னை அறிமுகம் செய்த ரித்தன்யா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னது ரொம்ப முக்கியம். நான் உங்களை அறிமுகம் செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களை அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லும் வாய்ப்பு பெற்றதனால் நான் உங்களுக்கும் அறிமுகமாகிறேன் என்று சொன்னார். இந்த சொல் முக்கியமானது என்கிறேன் நான். ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? இதோ அவர் சொன்னாரே, ஒரு மாணவன் என்றால் அவன் அரசியலை பேச வேண்டும்.
ஒரு 4.5 வயசு குழந்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. 4.5 இல்லை, 4ஆம் கிளாஸ் குழந்தை. குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? எதுக்கு இதை படிக்கிறேன்னா, நிச்சயமா இதை முறைப்படி எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்க்குறாங்களான்னு படிக்கிறேங்குது.